பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. இங்க ஊத்துனா அங்க இறங்காது. நீ ஏன் இறங்கி எடுத்துமா விடுறா? என்னத்த சுமுட்டா இறங்கினா? யார் அவன்? ஏம்பா எங்க விட்டா? ஆரண சோரை போற்றி. ஆரண சோரா? அது இல்லப்பா. அடி ஆரண போல போற்றி. நீ அப்படி அடிக்க தெரியாத அடிச்சு விட்டவளை போற்றி போற்றி. அடி பூரண போல போச்சு அடி பூராட்டி ஏற்கனவே கட்டிக்கு தொண்டை என்ன தண்ணியா தண்ணி ஊத்துறானா உங்க உடலாம் தெரியா? என்ன தண்ணி தாங்க பாட்டு பாடுறா யாரு? பின்னால் தான் பாடிக்கிற முன்னே எங்க பாடுற யார் அவன்? எங்க எங்க விட்டா? பூரண வா. யாருன்னு போறன? அடிலப்பா அடி போரண போல போச்சு. நீ புடிச்சடிக்க தெரியாத புளி விட்டவளை போச்சு போ. அடிதான் வருகிறேன் அதான் படிப்பியோ இந்த சீத கோரிய தீப்பியோ தீப்பியோ நீ என்ன வச்சு அது வச்ச ஏன்னா பருப்பே நீ என்ன வச்ச அது வச்ச அரை கிலோ கோய்கள் துணுமுட்டு நீ கொட்டா பின்னாடி பேணு வச்ச நீ பேணு வச்ச பார்க்கலையா நானு ஐயோ நீ பாண்டிச்சேரி நாடகன்னா சும்மா வர மாட்டியாடா
உன் பேக்கில் இருக்கிற துணி எல்லாம் என் பேக்கில் அடிக்கடிது. கண்ணாடி பாட்டில் வாங்கினா கலகலான்னு சவுண்டு வருன்னு நீ பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி என் பேக்கில் வைப்பியாடா என் பருப்பே. ஐயோ பேய்ங்க என்ன ஒன்றும் சாவலு நீ செத்துட்டு தானே நீ. நான் என்ன செத்தா போட்டேன்டா செத்தா போட்டேன் செத்துட்டு தான் நினச்சிங்கிறேன். கம்மியாச்சு பையா மேலே போட்டு விசிலாச்சுக்கிறாயா விசிலாச்சாம் பை விலைக்கே ஏத்திட்டியா ஏற்றிட்டுன்றா கம்மியாட்டிக்கு என்ன என்ன விலை விற்குது விலைக்காத்தாமா தேங்காய் வர வசதியாடா 20 ரூபாய் தேங்காய் உனக்கு ஜவுசு கொடுத்து தாண்டி நான் பாதி நல்லா மண்ணா அவனாலே ஒண்ணு முடியல உன்னால என்னடா முடியும் சேம் சேம் பப்பி சேம் டேய் மச்சான் தடியா மச்சான் வரங்க டேய் பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையாடா ஆம்பளை கிடையாது பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா கிடையாதுடா நீ ஏடா அப்ப நீ யாரா டேய் நீ யாரப்பா இந்த பெண்களை நினைத்தால் மனவேதனையாக உள்ளது. எந்நாட்டில் இப்பேற்பட்ட பெண்களா கற்பு கரசிகள் வாழ்ந்த நம்ம நாட்டில் அடி வாங்க சொல்லாத. இருந்தாலும் காவலர்கள் அடித்து துரத்தும்படி உத்தரவிட்டு அடித்து துரத்தினார்களா என்னவென்றே தெரியவில்லையே. காத்து கொண்டிருக்கும் ஐயா மெத்தி கேட்டா உண்மை சொல்லிட்டு போறேன். ஏண்டா எது நடந்தாலும் ஐயோ குய்யான்னு வாடக்கூடாது கண்டுபிடிச்சு. ஏண்டா அன்பி அந்த பெண்களை அடித்து நாட்டை விட்டு துரத்தி விட்டீர்களா? நாட்டு விட்டு ஐயோ நிறைய சேர்த்து போட்டு பஸ் ஸ்டாண்டு போயிருப்பாளுங்க. என்ன சொல்ற? குமுறு ஏத்துட்டு பார். ஷபா ஷபா ஷபா. டேய் ஏண்டா அடிச்ச உங்களுக்கே வேத்தி வளவளத்து போயிட்டீங்கன்னா அடி வாங்கின பெண்கள் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன். சப்பியா இருந்தாலும் அது அச்சம் மாதிரியா அதான் பாவாடை கிழிச்சு போச்சு. அடேடா ஐயா அண்ணனுக்கா தேங்காய் உடைச்சாங்க அது மட்டுமா விளக்காத்துறாங்க பாரு. ஏண்டா அடிச்ச உங்களுக்கே வேத்தி வளவளத்து போயிட்டீங்க. ஐயோ இப்படியே உச்சி பேத்து உடம்ப ரணகல பாக்குறாங்களே. இந்த ஊரு இன்னுமா நம்மள நம்புது? ஒரு பெண்ணாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும்? ஒரு வாரம் லீவு கொடுங்க ஐயா. ஏண்டா முடியலங்க. அந்த பெண்கள் அச்சது எனக்கு வேலை வேலை வருது. அப்படியா? ஆமா சோர்வாக உள்ளது. இருந்தாலும் உங்களை கேட்ட உணவு அனைத்தும் ஏற்பாடு செய்யும். ஒரு மாசம் கொடுத்துருங்க. ஒரு மாசம் உனக்கா? ஐ அம் சோ டயர்ட். 2 மாசம் தவிர பார்த்தாதுடா. தட்ஸ் ஆல். Oh my god, so tired. என்னைக்கெல்லாம் குடுக்குறியோ இல்லையோ கண்ணு போங்களுக்கு மட்டும் அவனுக்கு லீவு கொடுத்துரு. ஏன் முன்னாடியே கேட்டுங்கறான். ஏன் எதுக்கு? மூஞ்ச நாய் நக்கத்தால மாடு புச்சி காட்ட மாட்டாங்க. இவனை புச்சி தான் காட்டணும். டேய் கம்முனிரா. ஏன் கம்முனிராவா? அவன சொன்னங்க. டேய் இருந்தாலும் யாரா உறா? கம்முனிரா. அதனப்பா. அரேல பேசிக்கல எப்படி பார்த்தா நம்ம பையடா. அவன் நம்ம பையன் உடுங்க. அப்படி சொல்லு. டேய் பெண்கள் இடத்தில் மனவேதனையாக உள்ளது. நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன். மறுபடியுமா? இரண்டாவது ரவுண்டா? என்னடா? ஐயோ பசி அடிக்குது ஆப்பிள் பயம். பச்சண்டா தெய்வம் அந்த அம்மாவள தான் இத்தனை பேர் கன்விழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படையில போட்ட ஆப்பிள் காலைல எப்படி தான் தொன்னதான் போறான். அது பேத்தி விட்டுறாங்க. டேய் அது எதுக்கு கால நேரங்கள் ஒன்று கூடி வரும்பொழுது அந்த நேரத்துல அதை செய்யணும். ஐயாவுக்கு முன்னாடி நீ ஏத்துக்கு போறேன்னு அவரு பாத்துக்கிறாரு. ஸ்வீட் எடுக்குது பாடி சாகுதுங்க. பாதுஷாடா அஜிதா இப்ப சொல்லு தூக்கிட்டு வா. சொல்ற இப்ப சொல்லு எத்தனை பேர் வந்தாலும் வந்தா என்ன சொல்ற? தூக்கிட்டு வா. தூக்குடா தூக்கிட்டு வா. தூக்குடா பாத்துக்கோ. நமக்கு முன்ன யாரா தூக்கிட்டு வா. இப்போ நான் தூக்கிறேன். நமக்கு முன்ன யாரா தூக்கிட்டு வா. தூக்கிட்டியா? நான் ஒண்ணு காலி ஆகிட்டியா? டேய் ஓய்வெடுக்கிறேன். ஆகடேயா. இந்த தொழிலே வேணாண்டி. என்னால முடியல
ஆமாக்கா. இந்த தொழிலை விட்டுலாண்டி அக்கா. வேற என்னதான் வேலைக்கு போவது? ஏண்டி இத பாருடி. அக்கா என்ன வேலை தெரியும் நமக்கு? ஒண்ணுமே தெரியாத. நான் முதலாக எவன் குடும்பத்தை கெடுக்கணும் அதுதான் தெரியும் நமக்கு. எடுத்து அதே பையங்களா யார் ஆண்டாடி எடுத்து போட்டு வச்சுக்கலாம் அதுதான் தெரியும். ஆமா வேற என்ன தெரியும்? தெரியும் நமக்கு. சொல்லு. வேற தவறு பண்ணவே கூடாதுக்கா. அப்படியே பத்தினியா வாழக்கா. பத்தினியா? ஆமாக்கா. இத பாருங்கடி. அக்கா நாட்டு மன்னர் என்னவென்று உரைத்தார்? பெண்களே என்னுடைய நாட்டில் பெண்ணாக பிறந்தவர்கள் பத்தினியா வாழ வேண்டாம். அண்ணா அந்த பக்கம் அமைதியா இருக்கண்ணா. ஐயா ராஜா நாடகம் நல்லா இருந்தா பாருங்க போயிடலாம். எங்க ஊரே அமைதியா மத்தவங்க அமைதியா இருக்காங்க. தொடர் நாடகத்துல தொண்டை வரி கட்டி கிடக்குறோம். நீங்க கத்தால அமைதியா இருக்கா அமைதியா. ஒரு நாட்டு மன்னர் நாய் மேரி கத்தி கிடக்குறாங்க. சாரி பண்ணி டிஸ்டர்பன். பெண்ணாக பிறந்து விட்டா பத்தினியா வாழ வேண்டும். உத்தமியா வாழ வேண்டும். கற்பு கருதியாக வாழ வேண்டும். கண்ணகி போல வாழ வேண்டும். அடா இத பாருடி அக்கா. சைலன்ஸ். மொனர அமைதியா பாத்துட்டீங்க என்ன ஆச்சு? டேய் ராஜா டேய் அமைதியா ஒரு சத்தம் அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன வேலை தெரியும்? ஆமாக்கா. இத பாருடி ஏரி வேலைக்கு போறாண்டி அக்கா. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தராங்கடி. அப்படியா? அப்படினா தலைவர் பாக்குறங்க. தலைவரை நீ பாரு அக்கா. உப தலைவரை நீ பாரு அக்கா. நீ பாரு. அண்ணா யாருக்கு நான் பாக்கணும்? யார் மணி யார்? ஏரி வேலை அவ்வளவு கஷ்டமானா சொல்றாங்க. என்னவா? ஏரி வேலை பத்தி சொல்றாங்கண்ணா. நான் ஏரி வேலை போய் அவ்வளவு கஷ்டமா சொல்லிட்டீங்க பாரு. ஐயோ போய் பாரு இந்த தாய் குளலாம் ஜென்மத்தை ஒடிக்கிறாங்க பாரு. ரத்தத்தை வேர்வையா சிந்துறாங்க பா சிந்துறாங்க. ஆமா அப்படியே சொல்றா. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போய் நம்ம போட்டோ எடுக்கும். வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. 10 பாயை சுட்டது கிடையாது. ஆம்பியாக்காரன் எழுதானு பாக்கிட்டு கிடையாது. மூஞ்சி கூட கழுவிட்டு கிடையாது. எழுதோட ஆண்டோட போட்டோ எடுத்துட்டாங்களாடி. அப்படியே பேய் மேரி போய் நிக்குதுப்பா. அப்புறம் 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 8 மணிக்கு கட்ட வர பம்பு எடுத்துக்கிட்டு ஏறி உள்ள இறங்குனாங்கண்ணா. 6 மணி நேரம் கட்டுப்படி போட்டு இடிக்கிறாங்க. அரபாண்டு மண்ணு தேரலாங்க. காய்ச்சலா இருக்குண்ணா. ஆமா ஆமா. உடனே மரத்துல எடுக்குதுன்னு பாக்குறாங்க. பொம்மையாட்டுக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். 20 பேர்மா. 20 பேருடா. ஏழுமா 20 பேரு. 4 குடும்பம் கட்டுதாப்பா. ஏண்டா பாய வச்சுக்கிட்டு சும்மா கிடைக்கலா? இவன் அவனை வச்சுக்கிறானாடி. அவன் இவனை வச்சுக்கிறானாடி. இதெல்லாம் உட்காந்து சொல்றல அவன் எவனை வச்சுக்கிறான்? நீ எவனை வச்சுக்கிற? டேய் ஆமா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நானும் ஏரி வேலைக்கு போறேன். அப்படினா நீ உங்களோட ஏரியில செய்றீங்க? ஏரியில செய்யலப்பா மதுவாண்ட செய்யறோம். எங்களை காவல்